யாவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். என்ன சுகமாக இருக்கீங்களா? ஆரோக்கியமாக இருக்கீங்களா? கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? வேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்க. நாங்கள் நானும் எங்களுடைய குடும்பமும் கடந்த காலங்களிலே, கடந்த நாட்களிலே கடந்து வந்த பாதை கொஞ்சம் துக்கமான பாதை, கஷ்டமான பாதையாக இருந்தது. என் தகப்பனார் கடந்து வந்த ஒரு சில மாதங்களாக நோய்வாய்ப்பட்டிருந்த போதிலும் அவருக்கு அந்த கேன்சர் வியாதினால் நாங்கள் பல யோசனையில் இருந்தோம். அவர் இந்த கேன்சர் அதிகமாக அந்த வயதான காலத்தில் அவர் வேதனையோடு, ரொம்ப கஷ்டத்தோட வேதனை அனுபவிக்கிறத பார்க்குறது கஷ்டமாச்சா அப்படின்னா நாங்கள் யோசிச்சுட்டு, கஷ்டத்தோடு ரொம்ப கஷ்டப்படக்கூடாது கர்த்தாவே, அதை நாங்கள் பார்க்க விரும்பலை அப்படின்னு நாங்கள் ஜெபித்தது உண்டு. ஆனால் ஏற்ற வேளையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு ஆவேசி மாரி ஸ்ட்ரோக் மாதிரி அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் எல்லாவற்றிலும் அப்படியே வித்தின் ஒரு வாரத்துக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் வேதனை இல்லாத அப்படியே அந்த கேன்சர் வியாதினால் கஷ்டப்பட்டு சாகாமல் ஏற்ற வேளையில் ஆண்டவர் முன்னதாக எடுத்துக்கொண்டார். மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 ஆண்டவர் கொடுத்தது, பலத்தின் மிகுதினால் 80. அதையும் தாண்டி ஆண்டவர் கூட ஒரு 8 வருஷத்தை ஆண்டவர் கொடுத்தார். இதை விட நாங்கள் அதிகமாக என்னத்தை கேட்க முடியும் ஆண்டவர்கிட்ட? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் இரக்கம் உள்ளவர். ஆண்டவர் ஏற்ற வேளையில் எல்லாம் கிருபையாக எல்லாவற்றையும் நல்லதுமாக முடிக்கவும், சபையாராதற்காக அநேக முறை அவர்களுக்கு நடந்த அறுவை சிகிச்சைக்காக எல்லாரும் ஜெபித்தீங்க, சபையார் முழுவதும் ஜெபிச்சிங்க, உபவாசம் இருந்தோம். எல்லா காரியங்களும் ஆண்டவர் எல்லாவற்றிலையும் அதிசயமாக எல்லாவற்றையும் நடத்தி வந்தார். ஏற்ற வேலையில் ஆண்டவர் ஒவ்வொரு பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம். ஆண்டவர் ஒவ்வொரு காலத்துக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு குறிக்கப்பட்ட ஒரு நேரம் உண்டு. அதன்படி எல்லாவற்றையும் ஆண்டவர் சுமூகமாக எல்லாவற்றையும் நிறைவு, எல்லா அலங்காராதனைகள் எல்லாம் நல்லதுமாக முடிந்து ஜெபித்த சபைகார் யாவருக்கும் எங்களுடைய குடும்பத்தார் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு நிறைய என்னோடு படித்த நண்பர்கள், இன்னும் மற்ற உறவினர்கள், வேறு சிலர்லாம் எனக்கு நிறைய அனுதாப வார்த்தைகளை எனக்கு அனுப்புனாங்க. அனுதாப வார்த்தைகள்லாம் படித்து பார்க்கும்போது, கிறிஸ்துவை அறியாதவர்கள், வேதத்தை அறியாதவர்கள் நிறைய வார்த்தைகளில் இன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய ஜெபிக்கிறேன், உங்களுடைய தகப்பனாருடைய ஆத்மா சாந்தி அடைய ஜெபிக்கிறேன், வேண்டிக் கொள்கிறோம். அவங்களுடைய இந்துக்களுடைய அவருடைய ஸ்டைல்லையும் மற்ற மதத்தினர் ஸ்டைல்லையும் அவங்களுடைய வழக்கத்தின்படி நிறைய செய்திகளை அனுப்பினார்கள். இந்த செய்தியெல்லாம் படிக்கும்போது என்னை சிந்திக்க வைத்தது. சாந்தி அடைய, ஆத்மா சாந்தி அடைய. அப்போ வேதம் ஆத்மாவை பற்றி என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லும்போது, நிறைய செய்திகள் எனக்கு இந்த மெசேஜ்லாம் வந்துட்டு இருந்தது. இன்னும் ஒரு போதகர் ஒருவர் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணியிருந்தார். அந்த செய்தியை நான் படித்து பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் உங்கள் தகப்பானவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு. இன்னும் எனக்கு அதிகமான ஆச்சரியமாக இருந்தது, என்னடா இது அப்படின்னு, ஒரு போதகர் இந்த மாதிரி எழுதியிருக்கிறார. சரி, நாளிலே உங்கள் மத்தியிலே அதை பற்றி நான் கொஞ்சம் இது ஒரு டாக்டரினல் மெசேஜ், உபதேச ஒரு செய்தியாக உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். பல வருடங்களுக்கு முன்னதாக ஷம்பிங் சபையில் ஒரு சகோதரி ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த சகோதரி தமிழ் சபைக்கு வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த நாளிலே நான் மரணத்தை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் அந்த செய்தியை பேசினேன். இப்போ அந்த சகோதரி சொன்னாங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டாக்டரினல் மெசேஜ் கேட்டேன். கேட்கும்போது எனக்கு நிறைய காரியங்களை புரிஞ்சிக்கக்கூடியதாக இருந்தது. நானே எனக்கு சில கேள்விகள்லாம் இருந்தது, அதுக்கும் பதில் வந்தது அப்படின்ட்டு ஒரு அட்வென்டிஸ்ட் சபை விசுவாசித்தார். ஒருவேளை இந்த செய்தி உபதேசம், இந்த செய்தி நீங்கள் உங்களுக்கு ஞானம் முழுக்க எடுத்த பொழுது பைபிள் ஸ்டடிலையும் இல்லை நீங்கள் நிறைய செய்திகளை கேட்டு நீங்கள் அறிந்திருக்கலாம், எல்லாம் தெரிஞ்சது தானே அப்படின்னு நினைக்கலாம்.
இருந்தாலும் நம்ம திரும்பி ஆராய்ந்து பார்ப்பதும் ரொம்ப முக்கியமானது இருக்குது. இல்லை ஓரளவு முழுமையாக தெரியாதவளாக இருக்கலாம், இல்லை சுத்தமாக தெரியாதவளாக இருக்கலாம், ஏறக்குறைய கொஞ்சம் தெரிந்தவளாக இருக்கலாம். எல்லாருக்கும் வேதம் ஆத்மாவை பற்றி, வேதம் மரணத்தை பற்றி என்ன கூறுகிறேன் என்பதை பற்றி உங்கள் மத்தியில் ஒரு சில வார்த்தைகளோடு நான் தியானிக்க இருக்கின்றேன். நம்ம இருந்தவனமாக தலைக்கு வந்து பிரார்த்திப்போம். பரமண்டங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரம்பிதாவே, இந்த வேளையில் ஆண்டவரே உமது ஜீவ வார்த்தையை நாங்கள் பரிந்து கொள்ளும்போது ஆவியானவர் தம்மை என்னை மறைத்து நீர் என்னிலிருந்து பேசவும், உமது தெய்வீக வெளிச்சத்தை அனுப்பி ஆண்டு தம்மை எங்கள் ஒவ்வொருவருடைய இதயங்களில் நீர் பேசவும், நீர் வேதத்தின் ரகசியங்களை மகத்துவங்களை எங்களை எழுதி கொடுத்திருக்கிறீர். அவைகள் ஆண்டவரே உமது ஆவினால் மாத்திரமே நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து உமது கிருபைக்காகவும் உமது வெளிச்சத்துக்காகவும் உண்டாடுகிறோம். எங்களோடு பேசும், எங்களோடு கிரியேசியும், அந்த ஜீவன்லோர் தேசத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு சத்திய பாதை நடத்துமாறு இயேசுவின் மூலமாக கேட்டுள்ளவர் எங்கள் பரம்பிதாவே, ஆமென். மரணம் என்று சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் இயற்கையாக ஒரு பயம் ஒன்று வரும் இல்லையா? வேதம் சொல்லுகிறது அந்த போருக்கு ஒருவனு நீங்கி போவதில்லை, யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. பிறக்க ஒரு காலம், மறிக்க ஒரு காலம், எல்லாரும் அதை கடந்து தான் செல்ல வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம், எல்லாரும் அதை கடந்து தான் செல்ல வேண்டும். இயற்கையாகவே மனிதனுக்குள்ள ஒரு பயம் உண்டு. ஆனா வேதத்துல நமக்கு ஆண்டவர் எல்லாவித பதில்களும் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரணம் என்பது வேதத்தில் நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் நிறைய பேர் சொல்லுவாங்க சாபம். வேதத்தின்படி பார்க்கும்போது அது சாபம் கிடையாது. மரணத்தை ஆண்டவர் மனிதனுக்கு ஒரு ஆசீர்வாதமாக தான் கொடுத்தார். அவன் பாவத்திலே அழிஞ்சு அவன் அதிகமாக பாவத்தை சேர்த்துக்கொண்டு வியாதினால் வேதப்பட்டு நீண்ட யோசிச்சு பாருங்க. ஆதாம் காலத்தில் 960 வருஷம், 69 வருஷம். இன்னைக்கு அந்த காலத்தில் இந்த மாதிரி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம 1000 900 வருஷம் வாழ்கிறவளா இருந்திருந்தோம்னா ஒரு வேலையா இதை போன்ற புற்றுநோய் மற்ற வியாதிகள், கொடிய வியாதிகள் உள்ளவர்கள் எத்தனை வருடங்கள் வேதனையோடு தவித்துக் கொண்டிருப்பார்கள். அதை தான் ஆண்டவர் சுருக்கி, மனிதன் நன்மைக்காக தான் ஆண்டவர் சுருக்கி கொடுத்தார். 70 மரணத்துக்கு பின் என்ன சம்பவிக்கிறது? இது எல்லாருக்கும் மரணம்னாக்கா அவரு இயேசு கிறிஸ்துவையும் ஆண்டவருடைய அன்பையை பற்றி சொல்லி பாருங்க. நிறைய பேர் அலட்சியம் பண்ணுவாங்க, தெய்வ பக்தி இல்லாதவங்கள புறக்கணிப்பாங்க, கேட்க மாட்டாங்க. மரணத்துக்கு பின் இந்த டாபிக் யார்கிட்டயாவது பேசி பாருங்க, அவங்க இணைந்து அவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டு. மரணத்துக்கு பின் என்ன நடக்கிறது, மரணத்துக்கு பின் என்ன இருக்கிறது, இதெல்லாம் வேதத்தில் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் தெளிவாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த தலைப்புகள் இந்த காலத்தில் வாழுகிற நமக்கு, கடைசி காலத்தில் வாழுகிற நமக்கு இது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. மரிக்கும் போது என்ன நடக்கிறது? வேதம் சொல்லுகிறது, மரிக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். மரணத்துக்கு முன்னதாக தாங்கள் மரண வேலை நெருங்கிவிட்டது, மரிக்க போகிறேன்னு உணர்வாங்க. மரித்தவர்களுக்கு ஒன்றும் அறியார்கள். இதுதான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. சங்கீதம் 146வது சங்கீதம் 4வது வசனத்தை படிச்சு பார்ப்போம். 146வது சங்கீதம் 4வது வசனம். நிறைய வசனங்கள் நாம் பார்க்க போகிறோம் இந்த நாளில். 146வது சங்கீதம். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். ஆண்டவர் சொல்றாரு, நீ மண்ணாக இருக்கிறார், மண்ணுக்கே திரும்புவாய், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய். நீ பாவம் செய்த நிமிஷம் ஆண்டோர் மனிதனை ஆண்டோரு மண்ணுக்கு திரும்புவதற்காக படைக்கல, மனிதனை ஆண்டோர் நித்தியமா வாழ்வதற்காக படைத்தார். அவன் தனக்கு கேடு உண்டாக்கி கொண்டான்னு சொல்கிறது. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது நிமித்தம் மண்ணுக்கே நீ திரும்புவாய். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் எல்லாம் அழிந்து போக வேண்டும் வேதம் சொல்லுகிறார். ஆவி தன்னை தந்து தேவன் எடுத்துக்கு போகிறது. சரி, பிரசங்கி 12வது அதிகாரம் 7ஆம் வசனம் பார்ப்போம். 12:7. பிரசங்கி 12:7. இவ்விதமாய் மண்ணானது
தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி மண்ணிலிருந்து ஆண்டவர் மனிதனை எடுத்தார், அவனை உருவாக்கினார். மண்ணிலிருந்து ஆண்டவர் அவர் வடிவமைத்து அவனுடைய உள்ளுள்ள ஒர்கான் எல்லாத்தையும் ஆண்டவர் சிருஷ்டித்து அவனோட ரத்தத்தை எல்லாத்தையும் அடிச்சு ஒன்னே தான் குறையுது, ஒன்னேன்னு குறையுது, சுவாசம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை திறந்த தேவனிடத்துக்கு மறுபடியுமே திரும்ப போகாததுக்கு முன்னா ஆண்டவர் மனிதனிடத்தில் நெருங்கி தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய சுவாசத்தை அந்த காற்ற மனிதனுடைய சுவாசியில் நாசியிலே ஊதின பொழுது அவன் ஜீவாத்மாவானான். இதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை எனக்கு தெரியும் நீங்கள் நினைக்கலாம், இல்லை தெரிந்தவங்களா இருந்தாலும் நம்ம இன்னும் மறுபடியுமா தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்குது. ஆத்மாவு என்பது என்ன? மிகப்பெரிய ஒரு கேள்வி, மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு காரியமாக இருக்குது. அநேகருக்கு, நிறைய கிறிஸ்தவர்கள் கூட, நிறைய இன்றைய கால கிறிஸ்தவர்கள் கூட ஆத்மா ஒன்று மரித்த பிறகு உலாவி கொண்டிருக்கிறது, மரித்த பின்பு கொண்டிருக்குது, பரலோகத்துக்கு செல்லப்பட்டது, பரதேசியில் இருக்குது, பரலோகத்தை செல்லவிட்டது, நரகத்தில் இருக்குது. இப்படி பலவிதமான உபதேசங்களும் வியாக்கியானங்களும் விளக்கங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது நிறைய வேதத்தை படிக்கிறவர்களும் கூட. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லிக்கிறது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ இந்த ஒரு சுவிட்சு பட்டன் போடுறேன், பட்டன் அழுத்துறேன், இந்த சுவிட்சு பட்டன் அழுத்துறேன், அதனை அழுத்தும் போது அந்த கரண்ட்டு நேராக போய் இந்த பல்பில் தொடுது. பல்பில் தொட்டதும் வெளிச்சம் உண்டாகுது. அப்போ பல்பு தனியாக இருக்குது, சுவிட்ச் இங்கே தனியாக இருக்குது. அதை நான் போடும்போது இரண்டை இணையும் போது வெளிச்சம் உண்டாகுது. அதை அழுத்துறதுக்கு முன்னாடி வெளிச்சம் எங்கே இருந்தது? வெளிச்சம் எங்கேயும் இல்லை. இரண்டை இணையும் போது வெளிச்சம் உண்டாகுது. அதே போலத்தான் மனிதனுடைய ஆத்மா என்பதும். அப்போ இரண்டை இணையும் போது அதுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகுது, அது வெளிச்சம்னு சொல்கிறோம். மனிதனுடைய சரீரம், தேவனுடைய சுவாசம் இரண்டும் இணையும் போது அதோட பேர் தான் ஆத்மா. அதை நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ மறுபடியும் பிரியும் போது அந்த வெளிச்சம் ஆஃப் பண்ணும்போது வெளிச்சம் காண போயிடுது. அதே போல் மனிதன் மரிக்கும் போது ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் திரும்புகிறது. அவரிடத்திலிருந்து அவருடைய சுவாச காற்று அவரிடத்தை போயிருக்கிறது. மனிதன் மண்ணாக பிரிந்துறான், மண்ணுக்கே திரும்புகிறான். ஆத்மான்னு ஒன்று. ஆத்மா என்பது உயிருள்ள மனிதனுக்கு பேர் தான் ஆத்மா. ஆத்மா என்பது ஒரு மனிதன் ஜீவ ஆத்மாவானான். வேதம் தெளிவாக சொல்கிறது. மரணத்தை பற்றி பைபிளில் நம்ம மரணம்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனால் பைபிள் அப்படி பேசல. வேதம் மரணத்தை பற்றி நித்திரைன்னு தான் சொல்லுது. ஒரு தற்காலிக உறக்கம், தற்காலிக துக்கம், அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. மரணம் என்று ஒரு நித்திரையை தான் சொல்லுது. ஒரு முறை இயேசு கிறிஸ்து அந்த நின்றுட்டு இருக்கும்போது ஆளை விட்டு அனுப்புகிறாங்க. நீங்கள் ரொம்ப நேசிக்கிற ஒருத்தன் லாசரு மரண வியாதியில் இருக்கான், வாங்க அப்படி சொன்னால் அவர் இருந்து 4 நாள் சென்று போகிறாரு. சீஷரில் கூப்பிட்றாங்க. இப்போ சார் இப்போ போகலாம் சொல்லிட்டு கிளம்பும் போது சீஷரில் கேட்கும்போது யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்து பார்க்கலாம். 11ஆவது அதிகாரத்துலேருந்து 11ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்திலேருந்து, இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அவர் சொல்றாரு, அவங்க சொல்லிட்டாங்க செத்துட்டான், என்னமோ விட்டுடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவன் நித்திரை அடைந்திருக்கிறான், தூங்கிட்டு இருக்கிறான், நான் எழுப்ப போறேன். அவன் செத்து விட்டான், இவரும் தூங்கிட்டு இருக்கிறாரு சொல்றாரு. அதற்கு அவருடைய சிஷ்யர்கள், ஆண்டவரே நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான, தூங்கிட்டு தான் ஏந்திரிக்க போறான். இயேசுவானார் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அப்ப ஆண்டவருடைய பார்வையில் மரணம் என்பது ஒரு உறக்கம், தூக்கம். எத்தனையோ 4000 வருடத்துக்கு முன்னதாக, 6000 வருடத்துக்கு முன்னதாக மரித்த ஆதாம், இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் கடைசி நாளில் மரித்தார் இல்லையா? அந்த அதே அந்த கடைசியாக கண்ணு மூணுது, அந்த 6000 வருடம் ஓடினது அவருக்கு தெரியாது. நம்ம ராத்திரியில் படுத்துட்டு காலையில் எழுந்திருக்கிறோம் இல்லையா? இடையில நடந்தது நமக்கு எதுவும் தெரியாது இல்லையா? அதே போல் ஆதாம் நேற்று தூங்கின மாதிரி தான் இருக்கும். அவருக்கு 6000 வருடம் போனது தெரியாது. எழுந்திருக்கும் போது ஆண்டவர் வருகையை பார்ப்பார். உறக்கம், நித்திரை தான், தூக்கத்தை தான் வேதம் சொல்லுகிறது.
என்னுடைய தாப்பனார் மரித்த பிறகு அடக்க ஆராதனை நிறைய காரியங்கள் எல்லா காரியங்கள்லாம் செய்யும்போது நிறைய வண்டி அப்புறம் போஸ்டர் அடிக்கிறது அனௌன்ஸ் பண்ணுறது நிறைய காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தப்ப போஸ்டர் அடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி என்ன அடிக்கணும்லாம் உட்காந்து எழுதி பேசிட்டுலாம் இருக்கு. அவருடைய பிறந்த தேதி அவருடைய பெயர் எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஓகே அடிச்சிடலாம் சொல்லிட்டு கொடுத்தாச்சு. படித்து பார்க்க நான்லாம் சவரெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது இன்னாரின் அதில் வந்து ஒரு இன்னார் அவர்கள் வந்து இறைவன் அடி சேர்ந்தார் அப்படின்ற ஒரு அந்த வார்த்தை இருந்தது. பட்டுன்னு எனக்கு யோசனை வந்துச்சு, இறைவன் அடி சேர்ந்தார் இல்லையே, அப்படி போடக்கூடாத, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்னு போடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க உங்களுக்கு அது தெரியுங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, வேற நம்ம உறவினர்லாம் சொன்னாங்க. இல்லை உங்களுக்கு அது தெரியும், பொதுமக்களுக்கு கர்த்தருள் நித்திரை அடைந்ததெல்லாம் புரியாதுங்க. இறைவன் அடி சேர்ந்தார்னு சொன்னா தான் அது வந்து மரித்தார் ஆண்டவர்கிட்ட போயிட்டார் அப்படி புரியும். இதை போடும்போது இந்துக்கள் இஸ்லாமிய எல்லாருக்கும் அது புரிகிற மாதிரி நம்ம போடணும், கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி போடக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். இதை படிக்கிறதுனால அவங்களுக்குள் கேள்வி எழும்பிட்டோம். நீ கர்த்தருக்குள் நித்திரை இருந்தால் அப்படியே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பப்ளிஷ் பண்ணிவிட்டோம். இது மூலிமா ஒருவேளை அவர் சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. வேதம் சொல்லுகிற கர்த்தருக்குள் மரிக்கிறது தான் நித்திரை என்பது தான் வேதம் தெளிவாக சொல்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வேதத்தில் நம்ம படித்து பார்க்கும்போது மரணத்தை பற்றி நிறைய காரியங்கள் நம்ம படிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவே மரணத்தை ஸ்டேட் ஆஃப் டெத்ன்ற இல்லையா, மரணத்தை பற்றின காரியத்தை இயேசு கிறிஸ்துவே மரணத்தை பற்றி அவர் வாயாலவே டைரக்டாக பேசியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 28-29 வாசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 28-29 எடுத்தவர்கள் வாசிப்போம். ஆண்டவர் சொல்றாரு, இதை பத்தி நீ ஆச்சரியப்படாத, பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பிரேத குழியில் இருக்கிற அத்தனை பேரும், பிரேத குழின்னு போட்டிருக்கு, கடலில் மரித்தவங்க இருக்காங்க, இல்லை ஆகாயத்தில் போய் நிலாவுக்கு போகிறோம் அங்கே போகிறோம் அங்கே போய் மரித்தவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, நிறைய செய்தியெல்லாம் கேட்குறோம் இல்லையா. எல்லாரும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வருமா. அடுத்த வசனம் சொல்றாரு, அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவன் அடையும்படி 2 உயிர்த்தெழுதல் உண்டு. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாம் உயிர்த்தெழுதல், 2ஆம் உயிர்த்தெழுதல். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படியும் முதலாம் உயிர்த்தெழுதல், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கலாகவும் புறப்படுவார்கள். இது 2ஆம் ஆக்கினை. துன்மார்க்கு நன்மை செய்தவர்கள் நீதிமான்கள், தீமை செய்தவர்கள் துன்மார்கள். அவர் 2 உயிர்த்தெழுதலை பற்றி. இது மாத்திரம் அல்ல, புதிய ஏற்பாடுல மாத்திரம் இயேசு கிறிஸ்து சொன்னது மாத்திரம் அல்ல, தானியேலும் இதை பற்றி அவருடைய வார்த்தையில சொல்லியிருக்கார். தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, தானியேல் 12:2, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகி அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்குது. மனிதர்கள் மரிக்கும்போது ஒன்றும் அறியார்கள். சொல்லுகிற பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்ப்போம். அவர் ஒன்றும் அறியார்கள், யோசனை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, அவர்கள் சிந்தனை எதுவுமே கிடையாது, எல்லாமே அழிந்து, அவர் பெயர் முதல்ல அழிந்து விட்டது. மண்ணோட மக்கி மண்ணாட போயிடுறாங்க. சங்கீதம் 115ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை பார்ப்போம். இல்ல 115, 17. மரித்தவர்கள் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். ஒரு போதகர் ஒரு செய்தி ஒன்று சொன்னார். அவருடைய மகள் மரித்து பரலோகத்தில் இருந்து ஆண்டவர் துதித்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன்.
பரலோகத்தில் ஆண்டவரை துதித்து கொண்டிருந்ததை பார்த்தாராம். இன்னொரு போதுக்கு சார் நான் பரலோகத்துக்கு அப்படி கொண்டு போனார். நிறைய என்னுடைய உறவுலாம் பார்த்தேன், அங்கே துதித்து கொண்டு இருந்ததெல்லாம் பார்த்தேன். வேதம் தெளிவாக சொல்லி மரித்தவர்களும் மரணத்தில் இணைகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். முடிஞ்சிருச்சு. இந்த பூமியில் அவர்களுக்கு ஒரு பங்கம் இல்லை. நியாயத்தீர்ப்பு நாள் வரையிலும், 2ஆம் வருகை நாள் வரையிலும் மண்ணிலே உறங்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வேதம் தெளிவாக சொல்லுகிற வார்த்தை தான். சரி, அட்வென்ட் திருப்பதி சபை சாவாமையை பற்றி என்ன போடுகிறது? நம்ம வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இம்மார்டல்னு சொல்லுவோம், இம்மார்டல்னு சொல்லுவோம். சாவாமை, சாவுக்குடையது சாவாமை. அது என்னன்னு பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு தெளிவாக, நம்ம ஆதியாகமத்தை படித்தா தான் பாக்கி எல்லாமே நமக்கு புரியும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது, தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, மண்ணலால் ஆண்டவர் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அவன் மூக்கில் ஊதுறாரு. கிட்ட போய் எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் ஒன்றும் சொன்னார். உண்டாக கடவுது. எவ்வளோ பெரிய சூரியன், எவ்வளோ பெரிய நட்சத்திரங்கள், இதெல்லாம் ஒரு கையால் செஞ்சிருக்கலாம் இல்லையா? பூமி ஒரு சின்ன ஒரு புழு, கிரகங்கள் நட்சத்திரங்கள்லாம் பிரம்மாண்டமானது. அதை எல்லாவற்றையும் வாயின் வார்த்தையால் சொல்ல 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 உண்டாகிறது. எல்லாத்தையும் வாயின் வார்த்தையால் சொல்லி உருவாக்கின தேவன் மனிதனை மட்டும் வணைந்து தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார். அவருடைய பிள்ளைங்க நம்ம. அது மாத்திரம் அல்ல, குனிந்த ஆண்டவர் மனிதன் நெருங்கி அவனுடைய நாசியிலே மூக்கில் ஊதி இருக்கிறார். என்னுடைய ஜீவன் உனக்குள் பிரவேசிக்கு, நீ என்னுடையவன். நாசியிலே ஊதினான். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். இந்த பைபிள்ல ஆத்மா என்ற வார்த்தை 1600 முறை எழுதப்பட்டிருக்கிறது. 1600 முறை ஆத்மா நிறைய இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஆத்மா, ஆவி அப்படி. இது எல்லாமே சாவு சாவாமை இப்படித்தான் இருக்குதே தவிர ஆத்மா அந்த அர்த்தத்தில் இல்லை. சாவம் இப்படிதான் இருக்குது தவிர ஆத்மான்ற இணையானது அல்ல. இந்த சாவாமை என்ற வார்த்தைக்கு இணையானது அல்ல. சரி, வேதத்தில் மறுபடியும் பார்க்கும்போது இந்த சாவுக்குரியவர் மனிதர்கள் சாகிறவர்கள், சாவாம உடையவர்னா அவர் ஆண்டவர் மாத்திரம்தான். வேதம் தெளிவாக சொல்லுகிற 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் பார்ப்போம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16 சேஸ் அவருக்கே கனமும் நித்திய மகிமை வல்லமையும் உண்டாவதாக. ஆமென். ஆனால் சரி, ஒருவரும் இல்லை. 2 தீமோத்தேயு பாரு. சரி, ஏதோ தவறு நடந்திருக்கு. ஒருவராய் சாவாமை உள்ளவரும். வேதத்தில் ஆண்டவர் மாத்திரம்தான் சாவாமை உடையவர். தெளிவாக சொல்லு. ஆத்மா பற்றி பார்க்கும்போது இந்த ஆத்மா நிறைய, நான் சொன்னேன் இல்லையா, நிறைய உபதேசங்கள், நிறைய காரியங்களுக்கு ஆத்மா சாகும். ஆண்டவர் சொன்னார், நீ சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவான்னு சொன்னார். நீ செத்துதான் ஆகணும். நீ கீழ்ப்படைஞ்ச நடந்தீனாக்கா உயிரோடு இருப்ப, நித்தியமா நீ வாழ்வ. என்னுடைய வார்த்தைக்கு நீ மீறி கீழ்ப்படியாம பண்ணினா நீ சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவாய். சாப்பிட்டாங்க இல்லையா, மரணத்தை தேடிக்கொண்டார்கள். அப்ப சாத்தான் அவங்களோட பேசும்போது என்ன, நீ சாவது இல்லைன்னு சொன்னான். ஆண்டவர் சொல்றாரு சாகுவாய் சொல்றாரு, அவன் நீ சாவதில்லை. அதே டெக்னிக் தான் இன்றைய காலம் வரையிலும் சாத்தான் அதையே உபயோகப்படுத்திக்கொண்டே வரான். ஆத்துமான்னு ஒன்று இருக்குது, அழியில, அது கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், என்னுடைய சித்தப்பா இறந்ததுக்கு பிறகு என்னுடைய சித்தி அவர்களுக்கு அனுதாபம் சொல்கிறதுக்கு அவங்க வீட்டுக்கு போய் அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, சித்தப்பா தினமும் ராத்திரில் என்கிட்ட சொல்கிறாரு, அவங்க பேர் ஜனீன்,
ரன்னின் சீக்கிரமாக வந்துரு, என்கிட்ட வந்துருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ராத்திரில அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் இல்லை, வேதத்தின் அடிப்படையில் இல்லை. இல்லை அவர் என்கிட்ட வந்து சீக்கிரம் வந்துருன்னு சொல்கிற வீட்டில் ஒரு 6 மாதத்தில் அவங்க இறந்துட்டாங்க. அப்போ யார் பேசுறது? யார்? வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு பூமியில் எந்த ஒரு பங்கும் இல்லை, சூரியனுக்கு கீழே அவர்களுக்கு ஒன்றும் இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது இல்லையா? எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் படித்து பார்க்கும்போது ஆத்துமா சாகும். ஆத்துமான ஒன்று சுற்றிட்டு இல்லை, ஆத்துமான வந்து உலாவிட்டு போகிறதில்லை, அதெல்லாம் இதெல்லாம் இல்லை. ஆத்மா சாகும். மனிதன் சாகும்போது முடிஞ்சிருச்சு, ஆத்மா முடிஞ்சிருச்சு. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். எசேக்கியேல் 18:7 படித்து பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே நமக்கு மறுபடியமாக அந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு தான் நம்மை அர்ப்பணித்து ஞான முழுக்க எடுத்து ஆண்டவரோடு வாழ்வதற்காக நம்ம தீர்மானித்து அவருடைய பாதையில் செல்லும் பொழுது தான் நம்ம நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். 1 யோவான் 5:11 வசனத்தில் பார்க்கும்போது தேவன், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11 வசனம், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்ம நித்தியமாக வாழணுன்றதுக்காக தான் இந்த பூமியில் ஆண்டவர் வந்தார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. அவரை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே நமக்கு ரட்சிப்பு. இந்த ஜீவன் போலாம், மறுபடியும் கொடுக்கக்கூடிய வல்லமை அவர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தான் இந்த ஜீவன் மறுபடியும் நமக்கு கொடுக்கப்படும். ஒரு ஆத்மாவை பற்றி நிறைய காரியங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம். அந்த காலத்தில் அமெரிக்காவுக்கும் அந்த வியட்நாமில் ஏதோ சண்டை நடந்தது இல்லையா, யுத்தம் நடந்துட்டு இருந்தது இல்லையா. அந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். யுத்தத்துக்கு ஒரு இந்த கதையை நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஒரு தாய், அந்த தாய் வந்து அவங்களுடைய மகன், ஒரே மகன், கணவன் இல்லை. அந்த மகன் யுத்தத்துக்காக வியட்நாம் போயிருக்கிறார். போய் அங்கே யுத்தம் நடந்துட்டு இருக்க நாட்கள்லேயே அவருக்கு இங்கேருந்து செய்தி வந்தது. அந்த காலத்திலலாம் வந்து ஃபோன்லாம் கிடையாது இல்லையா, டெலிகிராம் வந்து சேரத்துக்கு ரொம்ப லேட்டாகும். செய்தி வந்தது, இன்னாருடைய மகன் மரித்துட்டார் அப்படின்ட்டு செய்தி வந்தது. இந்த அம்மா ஒரே அழுது புலம்பிகிட்டு இருக்க நேரத்தில் அவங்க தனிமையாக இருக்கிறாங்க. அந்த ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களோட மகன் வந்து இரவில் அவங்கள எதிரில் வந்து நின்று, அம்மா ஏன் அழுதுகிட்டே இருக்கிற, ஏன் துக்கமாக இருக்கிற, ஏன் கவலையாக இருக்க, நான் இருக்கிறேன், நான் இங்கே தான் இருக்கிறேன், ஏன் கவலைப்படுற, தைரியமாக இருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஆறுதலை சொல்லும்போது, அவங்க அம்மாட்ட ஆறுதலை சொல்லும்போது அப்படியே மனசு சந்தோஷமாக மறுபடியும் எல்லாம் தூங்கிடுவாங்க. இப்படியே தொடர்ந்து பல நாட்கள் மாதங்களாக ஓடிட்டு இருக்குது. தினமும் இரவுல வந்து அழாத அம்மா, பயப்படாத, சந்தோஷமா இரு, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் யுத்தத்துக்கு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காட்டு சைடில் மலையில் எங்கேயெல்லாம் போய், இந்த காலம் மாதிரி கிடையாது. அந்த காலத்தில் 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. இந்த மகன் காணா போயிட்டான். அப்போ தினமும் ஒவ்வொரு மூலமும் இரவில் பேசி கொண்டிருந்த மகள் ஒரு நாள் வந்து வீட்டில் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. பார்த்தா சத்தம் வந்து தன்னுடைய மகனுடைய குரல் சத்தம் கேட்குது. சார் அம்மா கதவு தோறேன். அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. கதவு தோற, நீ எப்போதும் இரவில் என்னோட ரூம்ல எல்லாம் வந்து நீ பேசுவ, நீ வெளியில நிற்கிற. அம்மா நான் தான்மா, யுத்தம் முடிஞ்சு இப்போ தான் நான் வந்திருக்கிறேன். திறக்க ரொம்ப பயந்தாங்க. திரும்பி அவன் கட்டாயப்படுத்தி, அம்மா நான் தான் கதவு தோறேன்னு சொல்லி வந்து கதவு திறந்து பார்த்தாக்கா அவன் உயிரோடு வந்து நிற்கிறான். என்ன நடந்ததுனாக்கா, அவனுடைய பேரில் இன்னொருத்தர் இருந்திருக்கிறார். அந்த மணி ஆர்டர் அந்த இது செய்தி அனுப்பும்போது பேர் வந்து இவங்களுக்கு வந்துருச்சு, இந்த வீட்டுக்கு வந்துருச்சு. அப்போ இவ்வளோ மாதங்களாக அவங்க தாயார் தன்னுடைய மகன் மரித்து விட்டான்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக இருந்தாங்க. அப்போ தான் செஞ்சு, அப்போ ராத்திரில் என்னோட பேசினது யார்? ஆறுதலாக இருக்கலாம், அந்த மகளுக்கு ஆறுதலாக இருக்கலாம். ஆனால் நாளடையில் சாத்தான் வேறொரு திட்டம் வச்சிருப்பான். அவங்கள அப்படியே ஏவி தற்கொலை செய்ய வைக்கிறதுக்கோ, அவங்கள வேறு விதமாக எப்படியாவது நான் சாத்தானை அழிக்கிறது. பொய்க்கு பிதான வேதம் சொல்லுது.
அவங்கள சாவடிக்கிறது தான் சாத்தான் நோக்கம். ஆரம்பத்தில் ஆறுதல் மாதிரி கொண்டு போய் நமக்கு செய்திகள்லாம் சொல்லும்போது, இன்னும் ஆத்மா சாந்தி அடையும், கவலைப்படாதீங்க. என்னிடத்துல ஒருத்தவங்க சொல்கிறாரு, உங்கள் அப்பா இங்கே தான் பார்த்துட்டு இருக்கிற கேட்குறாரு அப்படிலாம் சொல்கிறாங்க. கேட்குறதுக்கு ஆறுதலாக இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனால் சாத்தானுடைய தந்திரமான ஒரு காரியமாக இருக்கிறது. வேதம் தெளிவாக சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். தெளிவாக சொல்கிறது. வேதத்தில் பார்க்கும்போது வேதத்தில் மரணத்தை பார்க்காதவங்க ஒரு 3 பேர் தான் வேதத்தில் படித்து பார்க்குறோம். இல்லை, ஏனோக்கு தேவனோடு உருவாடி தேவனோடு ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். எலியா மரணத்தை பார்க்காம ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டார். மோசே மரித்து அவர் உயிரோடு எடுத்துக்கொண்டதை பற்றி நாம் பார்க்கிறோம். இவங்க தான் ஒரு எக்ஸப்ஷனலாக அவங்க வேதத்தில் பற்றி நம்ம பார்க்குறோம். மரித்தோரோட இன்றைக்கி இந்த காலத்தில் நிறைய பேர் ரொம்ப தங்களுடைய நெருங்கிற உறவினர்கள் செத்து போகும்போது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அப்படியே துக்கத்தில் இருக்கும்போது நிறைய பேர் மரித்தோர்களோடு பேசுகிறதுலாம் நிறையா நடக்குது இப்போலாம். அதுக்கு ஏஜென்ட் இருக்குது, அதுக்கு நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் பேசினா அவங்கள நேரம் வர வச்சு அவங்கள பேச வைக்கிறாங்க. வேதத்தில் கூட அது நடந்திருக்கு, நான் பார்க்குறோம் இல்லையா? சவுலுடைய சம்பவத்தை பற்றி பார்க்குறோம். சாமுவேல் எழும்ப வர பண்ணு, அது யார் பேசுனது? சாமுவேல் குடும்பத்தில் சாத்தான் பெகிசை பண்ணிட்டு, சாத்தான் வேஷம் மாறி பண்ணிட்டு, சாத்தான் உங்களுடைய உறவினரை போல நெருங்கினவர்களை போல அப்படியே எதிர்க்க நிற்க முடியும். அவனால் நின்று அவர்களை ஏமாத்த கடைசியில் சாத்தான் என்ன செஞ்சான்? சவுலை தற்கொலை செய்ய முடியாது கொண்டு போனான். சாத்தான் நோக்கம் அதுதான். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, உபாகமம் 18:10, தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும். நம்ம இப்போ நான் ஊரில் போயிருந்து கூட பார்த்தோம், தீ கடக்கிறது, தீயில் நடந்து போகிறது எல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும். வேண்டுதல் செஞ்சுட்டு செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? தீக்கடக்க பண்ணுகிறவன், குறி சொல்லுகிறவனும் இல்லையா? ஜாதகம் பார்க்கறது, கல்யாணத்துக்கு, அதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, இதுக்கு, வேலைக்கு, பெண்ணுக்கு, எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்க்கறது, குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்குறவனும், நாள் பார்க்குறாங்க இல்லையா? அஞ்சனம் பார்க்கணும், சூனியக்காரனும், மந்திரவாதியம், சன்னதக்காரனும், மாயத்தக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும். அட்வென்டிஸ்ட் சபையில் நம்ம அமெரிக்காவில் ஒரு சில வாலிப பிள்ளைங்கள்லாம் சரியாக உபதேசத்தை புரியாமல் கொள்ளாமல் செத்தவர்களில் போய் பேசுகிறதுலாம் சில சம்பவம்லாம் நடந்துருக்கு. செத்தவர்களிடத்தில் குறி கேட்கலாம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். வேறு இன்னொரு வசனத்தில் உபாகமத்தில் லேவியாரகமத்தில் ஆண்டவர் அந்த மேலே ஆட்களை உயிரோட வைக்காத, கல்ல எறிஞ்சு சாவடிச்சிருன்றது இருக்கக்கூடாது. அந்த ஆட்களை மரித்தவர்கள் ஒன்று அறிகார்கள் வேதம் சொல்கிறது. அப்போ இதற்கு பின்னதாக சாத்தானுடைய வஞ்சகமான செய்தி இருக்கிறதுன்னு பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இனி அம்மையார் புஸ்தகத்தில் படித்து பார்த்தீங்களா, வரப்போகிற கடைசி காலங்களில் இந்த ஆவி மார்க்கம்னு சொல்லுவாங்க தமிழில், ஆவி மார்க்கம் நிறைய அதிகமாக போகும். மரித்தவர்களோடு பேசுறது, இப்பெல்லாம் நிறைய காரியங்கள் கடைசி காலங்களில் நடக்கும். நம்ம பிரியமானவர்கள் எதிர்க்க நிற்கிற மாதிரி நிறைய காரியங்கள்லாம் நடக்கும். வேதத்தையும் வேதத்தின் வெளிச்சத்தையும் மரணத்தையும் ஆத்மாவையும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம் தான் சாத்தானுடைய கண்ணில் நாம் விழுந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. வேதம் தான் தெளிவாக சொல்லுகிறது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிப்பான். எனக்கு பைபிள் தெரியும், வேதம் தெரியுதுன்னு நினச்சிட்டு இருக்கா. இப்போ நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் கேட்டு தான் நீ நினச்சிட்டு இருக்கலாம். இதெல்லாம் எனக்கு ரொம்ப நாளாவது கேட்டு இதெல்லாம் எனக்கு தெரியும், இந்த உபதேசம் எனக்கு தெரியும்னு நினைக்கலாம். நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், நம்ம எப்போதும் விழித்து இருக்கணும். அப்போ தான் நம்மளும் வேதம் சொல்லிக்கிறேன், நாம் நிற்கிறவனாக எண்ணுகிறவன் விழாதிருக்க கடவுள், ஜாக்கிரதை. வேதம் சொல்லிடுது. உயிர்த்தெழுது நாளில் என்ன நடக்குது? நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை, நம்மள அநேகர் இருக்கும் நெருக்கமானவர்கள், உறவினர்கள், கணவனோ மனைவியோ பிள்ளைகளையோ தகப்பன தாயா இழந்திருக்கலாம். கிறிஸ்தவர்களாக நமக்கு வேதம் கொடுக்கிற நம்பிக்கை என்ன? ஆறுதல் என்ன? உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன். என்னத்தான் என்னிடத்துல எத்தனை பேர் ஆறுதலான வார்த்தைகள் சொன்னாலும் பேசினாலும் எனக்குள்ள உள்ள துக்கம் நம்ம உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதாவது உங்களுக்குள்ள துக்கம் தான் என்னால் புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் சார், உலகம் கொடுக்குற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நான் தான் கொடுப்பேன்.
அவர் மூலியமா நமக்கு அந்த ஆறுதல், வேதத்தினூடாக தான் நமக்கு அந்த ஆறுதல், வசனத்தின் மூலமாக தான் நமக்கு அந்த மன சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் மாத்திரம். யோவான் 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16லேருந்து 18 வரைக்கும் வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16லேருந்து 18 வரைக்கும் வாசிப்போம். எப்படி வருவாரா? ரகசியமான வர மாட்டாருங்க, வாண்டமா இருக்கும். 10 கற்பனையை கொடுப்பதற்காக ஆண்டவர் சீனாய் மலையில வந்து இறங்கி வந்தார் பார்த்தீங்களா? பிரம்மாண்டமா இருந்தது. ஜனங்களாம் நடுங்கி ஓடினாங்க. ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து படிங்க, தொடர்ந்து படிங்க. அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுத்து மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ரெண்டாவது காரியம் இருக்கு. முதலாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கிறாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட். எத்தனையோ 1000 வருடங்களை காத்து கொண்டு இருக்கிறாங்க மண்ணில். அவர்களுக்கு முதல் பங்கு அவங்களுக்கு தான். அவங்க மண்ணிலிருந்து எழுந்திருக்கிறாங்க. இரண்டாவது உயிரோடு இருக்கிற நம்ம, கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்த நம்ம மறுரூபமாயிரும், டிரான்ஸ்ஃபர்மே ஆகிறோம். இந்த அழியுள்ள இந்த சரீரம் அழியாமையா மாறுது, சாவாமையா மாறுது. 17 பின்பு உயிரோடு இருக்கு நாமும் முதலாவது மரித்தவர்கள் வெளியே வராங்க, உயிரோடு இருக்கிற மறுரூபமாகறோம். 2 பேரும் அப்படியே நின்றுட்டே இருக்கும். அப்படி மேலே ஆகாயத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படியே அவர் கூட ஆகாயத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நம்ம பரலோகத்துக்கு போகிறோம். எவ்வளோ பெரிய பரிசு ஆண்டு வச்சிருக்கிறாரு. அந்த நாளில் எவ்வளோ பெரிய சந்தோஷம். அநேக வருடங்களாக பிரிந்திருந்த மக்கள், நம்ம மிகவும் நேசித்தவர்கள் பிரிந்திருந்தவர்கள் மறுபடியும் சேரும்போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும், ஒரு ஆரவாரமான ஒரு நாளாக இருக்கும். தேவதூதெல்லாரும் சேர்ந்து அந்த மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த நேரம், அந்த காலம் எவ்வளோ ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 20:5. வெளிப்படுத்தல் இது முதலாம் உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்து முதல் முறையா இயேசு கிறிஸ்து நியாயத்தீர்ப்புக்காக இந்த பூமிக்கு வரும்பொழுது மரித்தவர்கள், கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள் வெளியே வராங்க. உயிரோடு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மறுரூபமாக வராங்க, இவங்க எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத துன்மார்க்கர் அவருடைய பிரசனத்தில் அழிந்து போறாங்க. வசனம் சொல்லுது, மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் வரையும் உயர்ந்து அடையவில்லை. அப்ப இதுக்கு இடையில 1000 வருஷத்தை ஒரு அன்பு பரிசா ஆண்டவர் கொடுக்குறாருங்க. அவருக்காக உறுதியாக நிலைத்திருந்த பிள்ளைகளுக்கு 1000 வருஷத்தை இந்த மரித்தவர்களும் உயிரோடு இருக்கும் மறுமாவிட்டு அது பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆண்டவரோடு கூட நித்தியமாக 1000 வருஷம் அவரோடு கூட ராஜ்யம் பண்ணணும். அந்த 1000 வருஷம் வரைக்கும் மரித்த துன்மார்க்கர் இங்க இருக்கிறாங்க, உயிர் அடையவில்லை. மறுபடியுமாக 3ஆம் முறை வரும்போது அப்ப மரித்த துன்மார்க்கர்லாம் எழுந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. அப்ப இந்த எவ்வளவு ஒரு நம்பிக்கையான ஆண்டவர். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன், இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தமா இருக்கிறது. 2 தெசலோனிக்கர் ஆண்டவர் எப்படி அந்த துன்மார்க்கரை அழிக்கிறாராம். 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை படிச்சு பார்க்கும்போது, தேவனை அறியாதவர்களுக்கும் 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 7-8 தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நித்திய நீதி உள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். அதிலே 2ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்ப்போம். 8ஆம் வசனம்.
துன்மார்க்கர் எப்படி சாகிறாங்க? ஆண்டவர் வாயின் சுவாசத்தினாலே. அதே சுவாசம் தான் நமக்கு ஜீவனை கொடுத்தது. அதே சுவாசத்தினால ஆண்டவர் அவர்களே அழிக்கிறார். இது 2 தெசலோனிக்கேயர் 1:10 பார்க்கும்போது, நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள். நித்தியமாக ஆண்டவரோடு வாழக்கூடிய வாழ்க்கை, அடுத்தது நித்தியமாக அழியக்கூடிய வாழ்க்கை. இன்னொரு காரியம் இருக்குது. சாத்தானு எல்லா அந்த உபதேசங்களை எல்லாத்திலும் குழப்பி மறித்து நரகத்தில் போகும்போது நரகத்தில் நித்தியமாக வெந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு பெரிய உபதேசம். யோசிச்சு பாருங்க. நம்ம ரட்சிப்பை எழுந்து நரகத்தில் நம்ம ஒரு வேலை வெந்துட்டு இருந்தாக்கா, நம்முடைய உறவினர்கள், நம்ம பெற்றோர்கள் அங்கே பரலோகத்திலேருந்து நிம்மதியாக இருக்க முடியுமா? நித்தியமாக நரகத்தில் அழிந்து கொண்டிருக்கும் போது ஒரு பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? சாத்தானுடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் அன்பு இல்லாதவர். அதனால தான் இந்த உபதேசங்கள்லாம் வந்தது. ஆண்டவர் அன்பு இல்லாதவர். ஆண்டவர் அன்புள்ள தேவன். தம்முடைய சாயலால் படைக்கப்பட்ட மனிதர் நித்தியமாக எரிந்து கொண்டிருக்க பார்க்க முடியுமா? அப்படியே பார்த்தாலும் அந்த பரலோகத்தில் சந்தோஷமா இருக்க முடியுமா? பரலோகத்தில் மகிழ்ச்சியான ஒரு இடம் இல்லையா? இனி துக்கமும் எல்லாம் அலறுதெல்லாம் அவர் கண்ணீர் எல்லாம் துடைக்க எல்லாம் பறவைகள்லாம் மறந்து போயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. அது ஒரு உபதேசம். இப்போ எல்லா காரியங்களிலும் நம்ம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. உயிர்த்தெழுதல் நமக்கு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது? இந்த உயிர்த்தெழுதல்ன்றது நம்பிக்கை ஏன் முக்கியமானது என்று பார்க்கும்போது, அந்த கிறிஸ்துவின் மூலமா தான் நமக்கு அந்த உயிர்த்தெழுதல். பவுல் சொல்றார், கிறிஸ்து உயிர்த்தெழுதல் நம்ம நம்பிக்கை வீண். 1 கொரிந்தியர் 19:13 மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. நம்ம இங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறோம், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமா தான் நமக்கு உயிர்த்தெழுதல். அவர் அந்த ஜீவனை கொடுத்து நமக்கு, தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். எவ்வளவு அன்புள்ள தேவன், எவ்வளவு நம்ம நேசிக்கிற தேவன். அவரால் மாத்திரமே தான் நமக்கு ஜீவன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவருடைய பிள்ளையா நம்ம அர்ப்பணிக்கும் போது, நம்ம மரித்தாலும் பிழைப்போம். மறியாமல் உயிரோடு இருக்கிறவன் என்றென்றைக்கும் ஜீவிப்பான். தெளிவாக வேதம் சொல்லுகிறது, அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. இந்த வானத்தின் கீழ் எங்கும் பூமியிலே மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் கூட பார்க்க, அந்த வாதைகள்லாம் அந்த பல தெய்வங்கள், ஒவ்வொரு வாதைக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள்ல வணங்கியிருந்தாங்களா, அதுல ஒரு தெய்வம் உயிர் கொடுக்குற, ஜீவனை கொடுக்குற ஒரு தெய்வம். அந்த ஜீவனை கொடுக்க முடியல அந்த தெய்வத்துக்கு. இந்த மனிதர்ல மறைக்கிற கிறிஸ்துகள் மறைக்கிற அத்தனை பேருக்கும் கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கார். மறுபடியும் தன்னுடைய ஜீவனை கொடுத்து மறுபடியும் எல்லாரும் எழுப்புகிறார். ஆச்சரியமானது. இன்னும் ஒரு நண்பரோட பேசிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் சாத்தியம் இல்லைப்பா, இதெல்லாம் நம்ப முடியாததுப்பா அப்படின்ட்டு. மண்ணு எப்படி, மண்ணிலேருந்து மனுஷன் எப்படி வருவான், மண்ணுக்கு போயிட்டா எப்படி வருவான், அதெல்லாம் நம்ப முடியாது. எல்லாம் நீ கட்டுக்கதை, அதெல்லாம் நம்பக்கூடியது இல்லை. அதெல்லாம் அதுக்கு தான் விசுவாசம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்ப முதலாவது அந்த மனிதன் மண்ணிலேருந்து எடுக்கப்பட்டான், அதை விசுவாசிச்சான்னாக்கா இதை விசுவாசிப்பான். அதை விசுவாசிக்கலன்னு இதை விசுவாசிக்க மாட்டான். உயிர்த்தெழுதல் ஏன் நமக்கு முக்கியமானதுனாக்கா, நம்ம நிச்சயமாக மரித்தவர்களை சந்திப்போன்ற ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையை தான் நமக்கு வளர செய்யும்போது நம்ம ஆண்டவரோட இன்னும் அதிகமாக நம்ம நம்பிக்கை வைக்கலாம். ஒருவேளை அவருடைய வருகைக்கு முன்னதாக நம்ம மரித்தா மறுபடியும் அவரை சந்திப்போம், மரித்தவர்களை சந்திப்போம்னு நம்பிக்கை வரும். ஒருவேளை நம்ம உயிரோடு இருந்தோம்னாக்கா, அவ்வளோ கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், உயிரோடு இருந்தோம்னாக்கா மரித்தவர்களை சந்திப்போன்ற நம்பிக்கையோடு இருக்கும். என் பிள்ளைகள்கிட்ட எல்லார்ட்டும் நான் சொல்லும்போது, அப்பா மரித்துட்டாங்க, ஆனால் கேள்வி என்னன்னாக்கா, நம்முடைய வாழ்க்கை அவரை நம்ம சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமா? அவர்கள் மரித்தோர்லேருந்து எழுந்து இருக்கும்போது நாம் அவரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். இப்போ நம்முடைய காலம் நடந்து கொண்டு இருக்குது. நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நாம் எப்படி ஜீவித்து கொண்டு இருக்கிறோம், தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு எவ்வளவு தூரமாக இருக்கிறது. நாம் அந்த உறவிலே இருந்து மரித்தால், இயேசு கிறிஸ்து வந்தால் அவரை சந்திக்க
அவர்களுடைய ஜீவன் குறிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய காலம் முடிஞ்சிருச்சு. அவர்களை மறுபடியும் சந்திக்கணும்னாக்கா நாம ஆண்டவரை இன்னைக்கு வாழுற வாழ்க்கை தான் அவர்கள் மறுபடியும் சந்திக்க வைக்கும். நம்முடைய ஆண்டவரை விட்டு விலகி போனோம்னா நம்ம அவர்களை சந்திக்க முடியாது, அவர்களோட பேச முடியாது. அப்ப நம்ம உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்க இன்றைய நமக்கு நம்ம எப்படி வாழுறோன்றது தான் நமக்கு தீர்மானத்தை கொடுக்கிறது. ஆகையினால இந்த எண்ணங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிரிப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கு மறியாமல் இருப்பான் என்று ஆண்டவர் சொல்றாரு. இந்த எண்ணம் நமக்கு மரண பயத்தை நமக்கு பூரணமாக வெளியே தள்ளும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தில் எல்லா கேள்விகளுக்கும் ஆண்டவர் எல்லா விளக்கங்களையும் ஆண்டவர் இந்த வேலத்தை நம்ம சொல்லி கொடுத்திருக்கின்றார். சகலமும் அவருடையது. யோபா தான் சொன்னார் இல்லையா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். யோசிச்சு பாருங்க, ஒரே நாளில் 10 பிள்ளைங்களை இழந்த ஒரு தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரே நாளில் 10 குழந்தை, தான் பெற்ற பிள்ளைங்க 10 பிள்ளைங்களை ஒரே நாளில் மறிக்க கொடுக்குது. ஒரு பிள்ளை மறித்தாலா ஓரளவு தாங்கி வைக்காங்க. 10 பிள்ளைங்களை மறித்தவர் எப்படி தாங்க முடிச்சு அந்த மனுஷனால? ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம் மறுபடியும் அந்த பிள்ளைகளை காண்பேன். அந்த நம்பிக்கையில கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அந்த ஜீவன் அவர் கொடுத்தது, அவரே எடுத்தார். அப்ப அவர் மறுபடியும் சந்திப்போன்ற நம்பிக்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். பவுல் ஒரு வசனத்தை சொல்லி நாம் எடுத்துக்கொள்கிறேன். பவுல் ஒரு பெரிய ரகசியத்தை ஆண்டவர் அவரு எழுதி சொல்றாரு. ஆண்டவர் அவர் மூலமா நமக்கு எழுதி கொடுத்துருக்காரு. அவர் சொல்ற, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறார், ஒரு சீக்ரெட். சொல்றாரு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 53லேருந்து 57 வசனம் வரைக்கும் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 53, 57. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவருடைய வருகை நெருங்கிடுச்சு, பக்கத்துல இருக்குன்னு சொல்லி எழுதுறாரு. இந்த வசனத்தை எழுதும் போது சொல்லும்போது இது அவர் வாழ்கிற அந்த காலத்திலே ஆண்டவர் வரப்போகிறார், அந்த நம்பிக்கையில் எழுதியிருக்கிறார். இதோ ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஏன்னா அவ்வளவு சீக்கிரத்தை வந்துட போறாரு, இன்னும் கொஞ்ச நாள் வரப்போறாரு. ஆகையில கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல, ஒரு செகண்ட்ல, ஒரு இமைப்பொழுதுல, ஒரு செகண்ட்ல நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும். அப்போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாவோம். மரித்தோர்லாம் ஏந்திருக்காங்க, நம்ம எல்லாம் மறுரூபமாவோம். அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கேதுவாக இது சாவாமையை தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கேதுவாக இது சாவாமையை தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அதோட மரணம் முடியுது. மரணமே உன் கூரை எங்கே? மரித்தவரெல்லாம் வெளியே வரும்போது சொல்லிட்டே வருவாங்களாம், மரணமே மரித்தவங்க வெளியே வரும்போது மரணமே உன் கூரை எங்கே? இன்னும் மரணத்துக்கு உனக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லை எங்கள் மேல. பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். கடைசி முடிக்கும் போது அழகா சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த மரணத்திலிருந்து வெற்றி, மரித்தோர்ல மறுபடியும் பார்க்கிறது, நம்ம உயிர்த்தெழுது, எல்லாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால ஜெயம் கொடுக்கிறது. அந்த ஜெயத்தை கொடுக்கிற அவர் தான் கிறிஸ்து. அவர் மூலமாவே நமக்கு வெற்றி உண்டு என்று சொல்லுகிறது. எலஞ்சி வைட்டு அம்மையாரு இயேசு கிறிஸ்து வரும்போது மரித்தோரெல்லாம் உயிர்த்தெழுகிற அந்த காட்சியை பற்றி அவங்க வர்ணித்து எழுதுறாங்க. ஹெவன் என்ற புத்தகத்தில் பக்கம் 35வது பக்கத்தில் பூமியின் சலசலப்புக்கும் மின்னலுக்கும் இடிமுழக்கத்திற்கும் மத்தியிலே மனுஷகுமாரின் குரல் உறங்கும் பரிசுத்தவான்களை அழைக்கிறது. அவர் நீதிமான்களின் மேல் வைத்த கிருபைகளை பார்க்கிறார். பின்னர் அவர் தனது கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி, விழித்து எழுங்கள், விழித்து எழுங்கள், பூமியின் மண்ணிலே தூசியிலே உறங்குகிறவர்களே விழித்து எழும்புங்கள் என்கிறார். பூமியின் நீள அகலம் முழுவதும் இறந்தவர்கள் அந்த குரலை கேட்பார்கள். அதை கேட்பவர்கள் நித்திய நித்தியமா அவரோடு வாழ்வார்கள். இந்த நம்பிக்கையில தான் நம்ம வாழணும். எப்படி சாத்தியம்? அவர் வெளியே நின்றுட்டு இருக்கும்போது 4 நாள் ஆகி மரித்து கல்லறை உள்ள வைத்த மனிதன் அவர் நின்றுட்டு லாசர்வே வெளியே வான்னு சொன்ன அந்த சத்தம், அவருடைய குரல், அவருடைய சுவாச காற்று
நேராக போய் லாசர் உள்ளத்தில் செவிகளில் பட்டு வெளியே வந்துச்சோ அதே போல் தனது கரங்களை உயர்த்தி விழித்து எழும்புங்களை அவர் சொல்லும்போது மரித்தோர், கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள் எல்லாம் வெளியே வருவாங்க. எவ்வளோ ஆச்சரியமான ஒரு நாள், எவ்வளோ ஒரு நம்பிக்கையான ஒரு நாள். அந்த நாளில் மறுபடியுமாக ஒருவரை சந்திப்போம், ஒருவரமாக பேசுவோம், நம்மளோட அனுபவங்கள்லாம் பார்ப்போம், பேசுவாங்க. அவர்கள் மரணத்துக்கு பிறகு என்னென்ன நடந்து அவங்க நம்மகிட்ட நிறைய கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள்லாம் எப்படி இருந்தீங்க நிறைய கேட்பாங்க. ஆண்டவர் வருகை எப்படி இருந்துச்சு, சண்டையெல்லாம் நாங்கள் பார்த்ததில் எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் நிறைய கேள்வி கேட்பாங்க. அப்போ அந்த நம்பிக்கையிலே நம்ம விசுவாசத்தில் நம்ம வேலை பண்ணணும். ஆண்டவர் சொல்றாரு, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த நித்திய ஜீவன் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த ஜீவனை நம்ம பெறணும்னாக்கா ஒவ்வொரு நாளும் பவுல் சொல்றாரு, மரித்தவர்களை குறித்து துக்கித்து அழுகிறல்ல, அறிவில்லாதவர்களா இருக்கிறீர்களே, நாம் துக்கித்து அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவரோடு கூட கொண்டு வருவார், அவரோடு கூட எழுப்புவார். இந்த நம்பிக்கையில நம்ம வளரும்போது, இந்த விசுவாசத்தில் வளரும்போது மறுபடியும் முகமுகமாக சந்திப்போம், அவர்களோடு பேசுவோன்ற நம்பிக்கையில், நமக்கு ஜீவனை கொடுத்த கிறிஸ்துவ முகமுகமாக சந்திப்போன்ற நம்பிக்கையில் நாம் ஒவ்வொரு நாளை வளர வேண்டும். அவரோட அந்த நம்பிக்கை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு கொடுத்துருக்கிறார். அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிக்கல. அந்த பாக்கியத்தின் சாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த நம்பிக்கையிலே நாம் வளர தேவன் தாமே கிருபை அளிப்பாராக. ஆமென்.